Vlookup எக்ஸலோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இது. ஒரு டேபிள் ஆர் அரேல இருந்து நமக்கு தேவையான வேல்யூவை ரிட்ரைவ் பண்ணி எடுத்துட்டு வரதுக்காக இந்த Vlookup ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃபார்முலான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட ஆர்குமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த ஆர்குமெண்ட்ஸ் நம்ம கரெக்டாக கொடுக்கறது மூலமா அந்த ஃபார்முலா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ Vlookupோட ஆர்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஈக்குவல் டு Vlookup அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணும்போது கீழே வந்து அதோட ஆர்குமெண்ட்ஸ் வந்து கேட்கணும். நம்மள்ட்ட ஃபர்ஸ்ட் வந்து லுக்கப் வேல்யூ, அப்புறம் டேபிள் அரே, அப்புறம் காலம் இண்டெக்ஸ் நம்பர் அண்ட் ரேஞ்ச் லுக்கப். இந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ப்ராப்பரா ஃபீட் பண்ணாதான் நம்மளுக்கு ப்ராப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட லுக்கப் வேல்யூ, நான் இந்த டேட்டா செட்ல இருந்து அக்பர் அப்படின்றவரோட மேக்ஸ் மார்க்கை நான் கொண்டு வரணும். அப்போ என்னோட லுக்கப் வேல்யூ வந்து அக்பர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா கொடுத்தோம் அப்படின்னா டேபிள் அரே அப்படின்றது கேட்கும். டேபிள் அரே அப்புறம் காலம் இண்டெக்ஸ் நம்பர், இது ரெண்டுமே என்ன மீன் பண்ணுதுன்னா எங்க அப்படின்றத மீன் பண்ணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அக்பரோட மேக்ஸ் மார்க்கு நான் தேடணும், நான் எங்க இருந்து தேடி எடுத்துட்டு வரணும் அப்படின்றத நம்மள்ட்ட கேட்குது. அதுக்கு இந்த டேபிள் அப்படியே நான் ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுக்குறேன். கமா கொடுத்ததுக்கப்புறம் காலம் இண்டெக்ஸ் நம்பர். இப்போ லுக்கப் ஃபார்முலாவை பொறுத்தளவு ரெண்டு காலம் வந்து உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒன்னு வந்து லுக்கப் காலம், இன்னொன்னு வந்து ரிசல்ட் காலம். நம்மளோட லுக்கப் வேல்யூ எந்த காலம்ல இருக்கோ அதுதான் நம்மளோட லுக்கப் காலம். இப்போ எனக்கு அக்பரோட மேக்ஸ் மார்க் வேணும். அப்ப இந்த டேபிள்ல மேக்ஸ் மார்க் எந்த காலம்ல இருக்கோ அதுதான் உங்களோட ரிசல்ட் காலம். அதாவது நீங்க எந்த வேல்யூவை ரிட்ரைவ் பண்ணி கொண்டு வர விரும்புறீங்களோ அந்த வேல்யூ இருக்கிற காலம் தான் உங்களோட ரிசல்ட் காலம். அந்த ரிசல்ட் காலம் டேபிள்ல எத்தனாவது காலமா இருக்கு அப்படிங்கறதான் உங்களோட காலம் இண்டெக்ஸ் நம்பர். இப்போ எனக்கு இந்த மேக்ஸ் காலம் இந்த டேபிள்ல 4வது காலமா இருக்கு. அதனால நான் காலம் இண்டெக்ஸ் நம்பர் 4 அப்படின்றத கொடுத்து கமா கொடுக்குறேன். கமா கொடுக்கும்போது உங்களுக்கு அப்ராக்சிமேட்டான ரிசல்ட் வேணுமா இல்ல எக்ஸாக்டான ரிசல்ட் வேணுமா அப்படின்றத கேட்கும். நம்மளுக்கு எப்பயுமே எக்ஸாக்டான ரிசல்ட் தான் வேணும். அதனால ஃபால்ஸ் அப்படின்றத கொடுத்து நம்ம க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து என்டர் கொடுக்கும்போது எனக்கு பெர்ஃபெக்டா 88 அப்படின்ற மேக்ஸ் மார்க் எனக்கு இங்க ரிட்ரைவ் பண்ணி கொண்டு வருது. இதே ஃபார்முலாவை நான் கீழே இருக்க அந்த ராம்குமார் அப்படின்ற ஸ்டூடெண்ட்டுக்கு டிராக் பண்ணி கீழே இழுக்கிறது மூலமா அந்த ஃபார்முலாவை இவருக்கும் அப்ளை பண்றேன். அப்படி அப்ளை பண்ணும்போது எனக்கு நாட் அவைலபிள் அப்படின்ற ரிசல்ட் வந்து வருது. இப்போ அக்பரோட டேபிள் ரேஞ்ச் வந்து நம்ம இங்க ஃபர்ஸ்ட் ரோல இருந்து கடைசி ரோ வரையும் நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம். இதே ராம்குமாருக்கு நம்ம இந்த ஃபார்முலாவை டிராக் பண்ணி ஒரு ரோ கீழே இழுத்ததுனால இந்த டேபிளோட ரேஞ்சும் ஒரு ரோ கீழே இறங்கியிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்னால உங்களுக்கு Vlookupல எரர் த்ரூ ஆகும். இதை எப்படி டேக்கிள் பண்றது அப்படின்றத பார்த்தோம்னா இந்த டேபிளோட ரேஞ்சை நம்ம அப்சல்யூட் ரெஃபரன்ஸா நம்ம கொடுக்கும்போது இதோட ரிசல்ட் வந்து நம்மளுக்கு பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். அதை எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஃபார்முலாவை டெலீட் பண்றேன். மேலே போயிட்டு என்னோட டேபிள் ரேஞ்ச் இங்க நான் கிளிக் பண்றேன். டேபிள் அரேன்றது போல்டா காட்டும். இப்போ டபுள் கிளிக் பண்ணிட்டு F4 அப்படின்றத நான் பிரஸ் பண்றேன். F4 பிரஸ் பண்ணும்போது எனக்கு டாலர் சிம்பிள்ல அந்த ரேஞ்ச் வந்து ஷோ ஆகும். அப்படின்னா இந்த ரேஞ்ச் கீழே டிராக் பண்ணி இழுத்தாலும் இந்த ரேஞ்ச் வந்து எங்கேயுமே சேஞ்ச் ஆகாது, ஃபிக்ஸடா இருக்கும். என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்துட்டு அதே மாதிரி நான் டிராக் பண்ணி இழுக்கிறேன். டிராக் பண்ணி இழுக்கும் போது எனக்கு ரிசல்ட் பெர்ஃபெக்ட்டா கிடைச்சிருக்கு. இதுக்கான காரணம் அப்சல்யூட் ரெஃபரன்ஸ். நம்மளோட இந்த டேபிள் ரெஃபரன்ஸை ஒரு நேம்டு ரேஞ்சா ஃபிக்ஸ் பண்றது மூலமா இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் மூலமா வர்ற எல்லா எரரையும் நம்ம டேக்கிள் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட டேபிள் அரேவை நான் செலக்ட் பண்ணிட்டு இங்க நேம் பாக்ஸ்ல போயிட்டு நான் இதை டேபிள் 1 அப்படின்னு ஒரு நேம் நான் பண்ணிக்கிறேன். நேம் பண்ணதுக்கு அப்புறம் இதே ஃபார்முலாவை உங்களுக்கு இங்க அப்ளை பண்ணி காட்டுறேன். ஈக்குவல் டு Vlookup லுக்கப் வேல்யூ அக்பர் கமா என்னோட டேபிள் அரேக்கு வந்து நான் இந்த ரேஞ்சை வந்து நான் செலக்ட் பண்ண போறது கிடையாது. நான் ஆல்ரெடி நேம் பண்ணி வச்சிருக்க டேபிள் அப்படின்னு நான் டைப் பண்ணும்போதே எனக்கு கீழே ஷோ ஆகும். ஜஸ்ட் டேப் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டேபிள் வந்து செலக்ட் ஆயிடும். கமா காலம் இண்டெக்ஸ் நம்பர் 4 கமா எக்ஸாக்ட் ரிசல்ட் தான் வேணும். ஃபால்ஸ் அப்படின்றத கொடுத்து என்டர் பண்றேன். சேம் அதே ரிசல்ட் தான் எனக்கு இங்க கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி நேம்டு ரேஞ்சை நம்ம ரெஃபரன்ஸா கொடுக்கும்போது Vlookup ஃபார்முலா மோர் அக்யூரேட்டா நம்மளுக்கு ஒர்க் ஆகும். Vlookupோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்துடலாம். இப்போ என்னோட லுக்கப் காலம் இங்க இருக்கு. இந்த காலம்க்கு ரைட் சைட்ல உள்ள எல்லா வேல்யூஸையும் என்னால ரிட்ரைவ் பண்ணி எடுத்துட்டு வர முடியும். பட் லெஃப்ட் சைட்ல உள்ள ஒரு வேல்யூ கூட என்னால ரிட்ரைவ் பண்ணி எடுத்துட்டு வர முடியாது இந்த Vlookup ஃபார்முலா மூலமா. அதே மாதிரி என்னோட லுக்கப் காலம்ல டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கும்போது நான் Vlookup ஃபார்முலா அப்ளை பண்ணனா எனக்கு ஃபர்ஸ்ட்ல உள்ள மேட்சுக்கு ரெலவென்ட்டான அந்த ரிசல்ட்டை தான் எனக்கு கொடுக்கும். இப்போ இங்க இருக்க சாமுக்கு நான் Vlookup ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் சாம்ல உள்ள அதே 100 மார்க்ஸ் மட்டும் தான் எனக்கு கொண்டு வருது. திரும்ப நான் இன்னொரு சாம் அப்படின்றத டைப் பண்ணி இதே ஃபார்முலாவை நான் கீழே அப்ளை பண்றேன். எனக்கு அப்பையும் அதே சேம் ரிசல்ட்டான 100 தான் கொடுக்குது. இது எதனால அப்படின்னா Vlookup எப்பயுமே ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு ரெலவென்ட்டான அந்த ரிசல்ட்டை தான் நம்மளுக்கு கொண்டு வரும். அதே மாதிரி இப்போ இந்த சாம் இது வந்து கேபிட்டல் எஸ், இங்க இருக்க
கொடுத்துருக்கிறது ஸ்மால் எஸ். ஆனால் எனக்கு இங்கே ரிசல்ட் கொண்டு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்மால் எஸ்ல உள்ள அந்த 100 மார்க்ஸை கொண்டு வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. அடுத்தது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாம்ல நான் ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு, டைப்போ எரர்ல எனக்கு வந்து ஸ்பேஸ் ஒன்று எக்ஸ்ட்ரா விழுந்துருச்சு. அப்படிங்கும்போது எனக்கு VLOOKUPல கட்டாயமா எனக்கு ரிசல்ட் வராது. அதே மாதிரி VLOOKUPல 2 மேட்சிங் மோட்ஸ் இருக்கிறது நம்மளுக்கு தெரியும். ஒன்னு வந்து எக்ஸாக்ட் மேட்ச், இன்னொன்னு வந்து அப்ராக்சிமேட் மேட்ச். இந்த அப்ராக்சிமேட் மேட்சை நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டேட்டாவை கிளாசிஃபை ஆர் கேட்டகரைஸ் பண்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இங்க சேலரி டீடைல்ஸ் பிளஸ் டாக்ஸ் டீடைல்ஸ் இருக்கு. இப்போ 10,000ல இருந்து 20,000க்குள்ள சேலரி இருக்கிறவங்களுக்கு 10% டாக்ஸ் வரும், 20ல இருந்து 30க்குள்ள வரவங்களுக்கு 15% டாக்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சேலரி 25,000. இப்போ நான் VLOOKUP ஃபார்முலா சேம் ஃபார்முலா நான் யூஸ் பண்றேன். என்னோட லுக்கப் வேல்யூ 25,000 என்னோட சேலரி, கமா என்னோட டேபிள் அரே அப்படின்றது வந்து ஆனுவல் இன்கம் வித் டாக்ஸ் ஸ்லாப், கமா என்னோட காலம் இண்டெக்ஸ் நம்பர்ன்றது வந்து 1 2 2, கமா எனக்கு இப்போ நான் எக்ஸாக்ட் மேட்ச் நான் கொடுக்குற பட்சத்தில் எனக்கு வந்து ரிசல்ட் வராது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல 25,000 அப்படின்ற ஒரு வேல்யூவே இல்லை. அந்த வேல்யூ இங்கே சர்ச் பண்ணி பார்த்துட்டு இல்லைன்ற பட்சத்தில் நாட் அவைலபிள் அப்படின்ற ரிசல்ட் வந்து உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். இதுவே நான் அப்ராக்சிமேட்டான ப்ரூவை கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ரிசல்ட் பர்ஃபெக்டா ஷோ ஆகும். 15% அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரிசல்ட் ஷோ ஆகும். இது எப்படி எடுத்துட்டு வருது அப்படின்னா இந்த டேபிள ஒரு கேட்டகரி பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட்டை கொண்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 25,000 அப்படின்றது வந்து இந்த ஸ்லாப்ல வருது. 30,000 வந்து எனக்கு 20% அப்படின்னா எனக்கு 29,999 வரையும் எனக்கு 15% தான் அப்படின்னு சொல்லி இதுவே கேட்டகரைஸ் பண்ணி எனக்கு இங்க ரிசல்ட்டை பர்ஃபெக்டா ஷோ பண்ணுது. இந்த அப்ராக்சிமேட் மேட்ச் யூஸ் பண்ணும்போது நம்ம பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இந்த வேல்யூஸ் வந்து கரெக்டா ஷார்ட் பண்ணி இருக்கணும். இல்ல அப்படின்னா ரிசல்ட் கட்டாயமா தப்பா தான் வரும். ஃபைனலா நம்ம பார்க்க போறது பார்ஷியல் லுக்கப். இந்த பார்ஷியல் லுக்கப் எங்க எப்படி யூஸ் ஆகுதுன்றதை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு ஃபோல்டருக்குள்ள ஒரு 10 ஃபைல் இருக்கு. இந்த 10 ஃபைல்ல இந்த ஸ்டூடெண்டோட ஃபைல் இருக்கா அப்படின்றத செக் பண்றதுக்கு ஜஸ்ட் இந்த ஸ்டூடெண்ட் நேமை காப்பி பண்ணி சர்ச்ல போட்டு நம்ம அந்த ஃபைல் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிக்க முடியும். இதுவே இந்த ஃபோல்டருக்குள்ள ஒரு 10,000 ரெக்கார்ட்ஸ் இருக்கும்போது அதுல இருந்து ஒரு 100 ரெக்கார்ட்ஸை மட்டும் நீங்க இருக்கான்னு செக் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் பார்ஷியல் லுக்கப் யூஸ் பண்ணலாம். நீங்க அது எப்படி யூஸ் பண்றதுன்னா இந்த ஃபோல்டர்ல இருக்க எல்லா ஃபைல்ஸையும் செலக்ட் பண்ணி விண்டோஸ் 11 இருக்க பட்சத்தில் ஜஸ்ட் நீங்க ரைட் கிளிக் பண்ணாலே காப்பி ஆஸ் பார்த்துன்னு வரும். விண்டோஸ் 10 அப்படின்னா ஷிஃப்ட் ரைட் கிளிக் அழுத்துனீங்கன்னா காப்பி ஆஸ் பாத் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஒரு புது ஷீட்ல பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அங்க இருக்க ஃபைல் நேம் அதோட பாத்தோட வந்துடும். இப்போ இதை நான் இங்க எப்படி லுக்கப் பண்ணி எடுத்துட்டு வர்றது? இப்போ நார்மல் VLOOKUP நான் இங்க யூஸ் பண்ணனா ஈக்குவல் டு VLOOKUP, இதான் என்னோட லுக்கப் வேல்யூ, கமா என்னோட டேபிள் வந்து இந்த டேபிள், கமா 1,0 அப்படி நான் கொடுக்குறேன். எனக்கு இங்க நாட் அவைலபிள் வருது. பட் எனக்கு இங்க A0502 ஃபைல் வந்து உள்ள இருக்கு, ஆனாலும் எனக்கு லுக்கப்ல எடுத்துட்டு வர மாட்டேங்குது. இந்த மாதிரி நேரத்துல பார்ஷியல் லுக்கப் நீங்க யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த லுக்கப் வேல்யூக்கு முன்னாடி ஒரு டபுள் கோட்ஸ்க்குள்ள ஸ்டார் அண்ட் லுக்கப் வேல்யூக்கு அப்புறம் ஒரு அண்ட் கொடுத்து அதே டபுள் கோட்ஸ்க்குள்ள ஒரு ஸ்டார் கொடுத்து ஜஸ்ட் நம்ம என்டர் பண்ணும்போது உங்களுக்கு அங்க இருக்க ரிசல்ட் எடுத்துட்டு வந்துடும். இந்த வீடியோல VLOOKUP பத்தி டீடைலா நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.